அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை விதியை மாற்றியவர். பழங்காலத்தில் ஒரு நாட்டில் நல்ல இதயம் படைத்த மன்னர் ஒருவர் ஆட்சி செய்தார். ஒரு நாள் கடற்கரையில் பெரிய முதலை தோன்றியது. யாராவது ஒருவர் தானாக வந்து என் வாய்க்குள் நுழைந்து என் பசியை தீர்த்து விடுங்கள், இல்லாவிட்டால் எல்லோரையும் அழித்து விடுவேன் என்றது. தன் நாட்டு மக்கள் யாரையும் இழக்க விரும்பாத மன்னர் தானே முதலைக்கு பலியானார். அதன் பின் மக்கள் கூடி புதிய மன்னரை தேர்ந்தெடுத்தனர். ஒரு வருடம் கழித்து முதலை வந்தபோது அந்த மன்னரும் பலியாக வேண்டியதாயிற்று. அதன் பின் இந்த நடைமுறை தொடர்ந்தது. ஒருமுறை மன்னர் பதவி ஒரு புத்திசாலி இளைஞனுக்கு கிடைத்தது. அவன் அரண்மனை சுகங்களில் ஆர்வம் காட்டவில்லை. தன் தேசத்தின் விதியை மாற்ற விரும்பினான். முதலை எந்த பக்க கடற்கரையில் தோன்றுகின்றது என்று தெரியும் என்பதால் அதற்கு எதிர்ப்பக்க கரையை தாண்டி நல்ல நிலப்பரப்பை தேட வீரர்களை படகில் அனுப்பினான். அப்படி ஒரு செழிப்பான நிலப்பரப்பு கிடைத்ததும் அங்கு ஒரு நகரத்தை உருவாக்கினான். எல்லாம் தயாரானதும் படகுகளில் எல்லா மக்களையும் அங்கு அழைத்து சென்றான். கடற்கரை இல்லாத அந்த நாட்டுக்கு முதலை வரவே முடியாது. எல்லா மக்களையும் காப்பாற்றியதோடு தன்னுயிரையும் காத்து கொண்டான் அந்த இளைஞன். ஒருவர் மாற்றத்தை உருவாக்க நினைத்தால் எல்லாமே சாத்தியமாகும். முயற்சி